நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நான் ஊருக்கு போயிருந்தேன். அங்கு தேர்தல் வேலைகள் மும்முரமாக நடந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் மாலை நேரத்தில் அதிமுக கட்சிக்காரங்க நிறைய பேர் துண்டு பிரசுரங்களை கொடுத்துட்டு ஊர்வலமா போனாங்க. அடுத்த நாள் இதே மாதிரி திமுக காரங்களும் ஊர்வலமா போனாங்க. நான் ரொம்ப கூர்ந்து கவனிச்சேன். அதுக்கு முந்தின நாள் அதிமுக கொடியை பிடிச்சுக்கிட்டு போனவங்கள சில பேர் இந்த கூட்டத்திலையும் கொடியை பிடிச்சுக்கிட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது. எப்படி ஒரே ஆட்கள் ரெண்டு கட்சிக்கும் பிரச்சாரம் பண்றாங்க? எனக்கு மனசே கேட்காம அதுல போன ஒரு பெண்ணை கூப்பிட்டு கேட்டேன், நேற்று அந்த கட்சி ஊர்வலத்திலையும் உங்களை பார்த்தேனே, இன்னைக்கு இந்த கட்சியிலையும் பார்க்கிறேன், எப்படி அப்படின்னு. அவங்களும் கூச்சப்படாம ஆமான்னு சிரிச்சிட்டே பதில் சொன்னாங்க. அது நாங்க கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், வாரத்தில் 2 நாள் இந்த கட்சிக்கு போவோம், 2 நாள் அந்த கட்சிக்கு போவோம், 200 ரூபாய் தருவாங்க அப்படின்னு தைரியமா பேசிட்டு போனாங்க. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது. அதுக்கு மேல அவங்க கிட்ட எனக்கு பேச முடியல. எனக்கு சமுதாயத்தை நினைச்சு தான் ரொம்ப பரிதாபமாக இருந்தது. இந்த மாதிரி இருக்கிறவங்களால எப்படி ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும்? கொள்கை, பிடித்தம், நேர்மை இதெல்லாம் காத்துல பறந்து போச்சு. அதனால்தான் தப்பு செஞ்சுட்டு தைரியமா தேர்தலில் நின்று அமோகமா வெற்றி பெறாங்க. இவங்க யார் வந்தா நமக்குன்னு நினைக்கிறாங்க போலுக்கு. பணம் வேணும், அவ்வளவுதான். பண்பாடு எல்லாம் பறந்து போயிடுச்சு. இன்றைய காலகட்டத்தில் பணம் ரொம்ப முக்கியம்தான். பணம் இல்லாம வாழவே முடியாதுதான். அதுக்காக எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மனநிலைக்கு போகக்கூடாது. வள்ளுவரே சொல்லியிருக்கிறார், பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பணம் இருந்தால்தான் வாழ முடியும், 4 பேர் மதிப்பாங்க என்பதை தெய்வப்புலவரே சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த தெய்வப்புலவர் சொல்லுகிற பணம் நேர்மையான வழியில் சம்பாதிச்சு வந்த பணத்தை பற்றி சொல்றார். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். தீய வழியில் பணத்தை சம்பாதிக்க கூடாது. நேர்மையான வழியில் சம்பாதிக்கிற பணம் தான் அறத்தையும் தரும், இன்பத்தையும் தரும் என்று வாழும் மக்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறார். தமிழர் என்றாலே பண்பாட்டின் அடையாளம். பழந்தமிழர் பண்பாட்டின் அடையாளமாக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று பணம்பாட்டின் அடையாளமாக வாழ்கிறார்கள். மாற வேண்டும், மக்கள் மாற வேண்டும்.